ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் தனலட்சுமி காலேஜை பற்றினோட ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் உங்களுக்கு எந்த ஒரு காலேஜ் சேர்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி உங்களுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு டிஎன்இஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு எல்லா தகவலும் இமீடியட்டாக நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சார் என்ன சென்னையில் பார்த்தாலும் தனலட்சுமிங்கிறீங்க, திருச்சியில் பார்த்தாலும் தனலட்சுமிங்கிறீங்க, பெரம்பலூரில் பார்த்தாலும் தனலட்சுமிங்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேருக்கு வந்து கோயம்புத்தூரில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருக்க விஷயமே தெரியாது. சில பேருக்கு கோயம்புத்தூரை தவிர வேறு கேம்பஸை பற்றி தெரியாது. ஓகேங்களா, இவங்க ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஸோ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இவங்களுக்கு. சென்னையில் இருக்குது, சென்னையில் மாமல்லபுரத்தில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூரில் சிறுவாச்சூரில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருச்சி சமயபுரத்தில் இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் பாலக்காடு ரோட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே எல்லாமே வந்து கேம்பஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜை பற்றி தான். ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா நம்ம பாலக்காடு ரோட்டில் நவக்கரா அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் 2008 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள் ஆகக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2743 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும்போது இந்த கோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ ரீசெண்டாக தான் அட்டானமஸ் ஆகியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அது மட்டும் இல்லை, இங்கே நம்மளுடைய நேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே A+ இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸாக இருந்துகிட்ருக்கு. அதேமாரி ஏஐசிடியோடைய அப்ரூவல் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோஎட் இன்ஸ்டியூஷனாகவும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜாகவும் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இந்த காலேஜ் எவ்வளோ பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 15 ஏக்கர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு இருக்குது. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 180+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய PhD முடித்த நல்ல ஒரு நாலேஜபிளான பர்சன்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக கேட்டு ஆன் ஸ்பாட்லேயே கிளியர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாஃபுங்க தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஸ்டாஃப்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து ரொம்பவே ஜாலியாகவும் எடுத்துக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரிட் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிட் பண்ணத்தான் செய்வாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எபோவ் 90% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 85 ஒரு 90%, எபோவ் 90 வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம மினிமம் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்டர்ஸாக யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வர்றாங்க, கோர் கம்பெனிஸுமே நிறைய வர்றாங்க. சரிங்களா, ஸோ நம்ம ஒரு கோர் பிரான்ச்சஸ் எடுத்தால் இங்கே பிளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா அதுக்குமே சில கம்பெனிஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேயுமே நல்ல பேக்கேஜில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இங்கே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா HCL, விப்ரோ, ஐடி ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா HCL, விப்ரோ, டெல்லு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட், கேப்ஜெமினி, IBM இந்த மாதிரியான கம்பெனி நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச எல்லா காலேஜுக்குமே வழக்கம் போல் வரக்கூடிய கம்பெனி இங்கே வர்றாங்க. அதுபோக இன்னும் சில நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க. ஃபினான்ஷியல் ரிலேட்டடான பேங்க்ஸில் இருந்துமே நிறையா வந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் நீங்கள் 90% வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 80 to 90% வந்து நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ சேர்ந்தால் நமக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமே தவிர நம்ம இந்த காலேஜில் படித்தா நமக்கு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் எந்த காலேஜாக இருந்தாலுமே கிடைக்காது. ஓகேங்களா, ஸ்டூடெண்டோடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேலரிஸ் எந்த மாதிரி ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 12 to 15 lakhs வரைக்குமே கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3.5 to 4 lakhs வரைக்குமே நமக்கு லோவஸ்ட் பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே NBA அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே NBA கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அக்ரிடேஷன் போர்டு கொடுத்துருக்கக்கூடிய அக்ரிடேஷன் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கோர்சஸ் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, அது என்னென்னலாம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, அதேமாதிரி சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா NBA அக்ரிடேஷன் இருக்கக்கூடிய கோர்சஸாக இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இங்கே ஸ்காலர்ஷிப்ஸ் இங்கேயே கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப் தாராளமாக கொடுப்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வைஸான ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு SC, SC, ST இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸையும் எலிஜிபிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க.
அதுபோக உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக உங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸும் கிளைம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ லேப்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து இங்கேருந்து கற்றுக்க முடியும். உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்களை இங்கே வந்து கேதர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக லைப்ரரியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். இங்கே உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான அனைத்து ரெஃபரன்ஸ் புக்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ப்ளஸ் புக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஆன்லைன் டேட்டாஸ் கிடைக்கும். டிஜிட்டல் லைப்ரரியாகவும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கேருந்து நிறைய சிடி டிவிடிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஜோர்னல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அத்தனை புக்ஸுமே இங்கே லைப்ரரியில் இருக்குது. ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் அதுக்காக லைப்ரரி பக்கமே போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்டோர்னால் நமக்கு செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரியான கேம்ஸஸும், அவுட்டோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரிக்கெட்டு, கபடி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாலிபாலு இந்த மாதிரியான கேம்ஸஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிளப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி இந்த மாதிரியான சோசியல் சர்வீஸு கிளப்ஸுமே, அது போக டான்ஸ் கிளப்பு, ஃபைன் ஆர்ட் கிளப்பு இந்த மாதிரியான நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கிளப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ தாராளமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நியர்பை கேரளா. ஓகேங்களா? பாலக்காடு வந்து ரொம்பவே நியர்பையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு இங்கே கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிஎன்ஏ கவர்மெண்ட் கோட்டா வழியாகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த 30-35% பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து பார்டர்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய இருப்பாங்க. நீங்கள் இந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கேரளாவில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது கேரளா பார்டர் அப்படிங்கிறனால அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு கோயம்புத்தூரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். இருந்தாலும் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அப்ளைன்ஸு, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, லாண்ட்ரி சர்வீசஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 2-3 வெரைட்டிஸில் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எது செட் ஆகுமோ நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பஸ் எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பேர் பஸ்ஸஸ்ஸு, ஆக்டிங் டிரைவர்ஸஸ்ஸு, அதேமாரி பஸ்ஸில் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டமு, எமர்ஜென்சி எக்ஸிட்டு இந்த மாதிரியான ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸஸ் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவியோடைய செக்யூர் இருக்கக்கூடியது. வார்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய வார்டன்ஸு, அதேமாதிரி ஃபுட்டு எல்லாமே தரமாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒவ்வொரு காலேஜஸுமே நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னோம்னா இங்கே உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.